கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். அல்லேலூயா. எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று ஆண்டவர் இந்த மாதம் நம்மோடு வாக்கு பண்ணினார். ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? எகிப்து தேசத்திலிருந்து நீ வந்தது போல, அங்கிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று நான் இது எகிப்து தேசத்தின் முழு பிரயாணத்தையும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தியானிக்கும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அப்போ ஒரு இடத்தினுடைய அனுபவத்தை குறித்து ஆண்டவர் என்னோடு பேசினார். ஒரு இடத்தினுடைய ஒரு பர்டிகுலர் ஒரு அனுபவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டவர்கள் 11 நாள் பிரயாணமாய் வந்து விடலாம். வெறும் 11 நாள் பிரயாணம். 11 நாள் பிரயாணத்தை 40 ஆண்டுகளா வந்தார்கள். ரொம்ப வேடிக்கையா இல்ல? ஆண்டவர் சுத்த விட்டு கொண்டு வந்தார். அது அவங்களுக்கு ரொம்ப சங்கடம் தான். 40 நாள் கூட ஆகாது. வெறும் 11 நாள் பிரயாணத்தை 40 ஆண்டுகளா வந்தார்கள். ஆனா ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, அவர்கள் வந்த அந்த பிரயாணம் போன்ற ஒரு மகிமையான பிரயாணத்தை இதுவரைக்கும் யாரும் பார்க்கல. அவ்வளவு மகிமையான அனுபவங்கள் ஆண்டவர் கொடுத்தார் அந்த நாட்கள்ல. வனாந்தரத்துல பகலெல்லாம் பயங்கர வெயிலா இருக்கும். பயங்கர வெயில். நீங்க நிறைய புவி ஆராய்ச்சியாளர்களை கேட்டா சொல்லுவாங்க, பகல் பயங்கர கொடுமையான வெயிலா இருக்கும். பயங்கர சூடு ஒரு பக்கம், பயங்கர குளிர் ஒரு பக்கம். இது வனாந்தரத்தினுடைய சூழ்நிலை. ஆகவே ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? பகல் நேரத்தில் ஒரு பெரிய குடை போல இருந்தார். மேகஸ்தம்பம் அதற்கு பேர். இரவு நேரத்தில் குளிர் தாங்க முடியாது. அதனால ஒரு ஹீட்டர் போல ஆண்டவருடைய கரம் அவர்களை பாதுகாத்தது. நல்லா வெதுன்னு கர்த்தர் வச்சிருந்தார். ஆச்சரியமான ஒரு கிளைமேட் ஆண்டவர் வனாந்தரத்தில் கொடுத்தார். சூழ்நிலைகளை மாற்றி போட்டார். இந்த ஒரு பிரயாண பாதையில ட்ரெஸ் மாத்துறதுக்கெல்லாம் அவங்களுக்கு தைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவங்க வஸ்திரம் பழசே ஆகல. போட்ட ட்ரெஸ் எகிப்துல இருந்து புறப்பட்ட நாள்ல என்ன ஃப்ரெஷ்ஷா போட்டாங்களோ, என்ன பட்டு புடவை உடுத்தாங்களோ, அதே ட்ரெஸ்ல அம்மா ஜம்னு வராங்க. ட்ரெஸ் பழசாகல, துவைக்க அவசியப்படல. அது மாத்திரமா, போட்டிருந்த சப்பல் இருக்குல்ல, செருப்பு தேஞ்சே போகல. நம்ம ஊர் கம்பெனியை விட்டுருந்தா விளம்பரமே எடுத்திருப்பாங்க. நாங்க கொடுத்த சப்பல் தான் தேஞ்சே போகல. அவ்வளவு மகிமையான ஒரு பிரயாணம். சாப்பாடை கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்ன, ஆண்டவர் மன்னாவை கொடுத்தார். மன்னா சாப்பிட்டு அவங்களுக்கு போர் அடிச்சு போச்சான், சலிச்சு போச்சான், வெறுப்பா இருக்கிறது. இந்த வார்த்தைலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெறுப்பா இருக்கிறது. அதனால என்ன, நாக்கு நமன்னு சொல்லுதுங்க, நான்வெஜ் கொடுங்கிறாங்க. என்னைக்கு வெஜிடேரியனால எப்படி சாப்பிட்றது, நான்வெஜ் கேட்குறான். சரி, ஆண்டவர் பார்த்தார், பெஸ்ட் நான்வெஜ் காடையை கொண்டு வந்து குவித்தார். நல்லா சாப்பிட்டாங்க. ஆச்சரியமான பாதையில் ஆண்டவர் அவர்கள் நடத்தினார். ஏனென்றால் அழைத்தவர் அப்படிப்பட்டவர். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஒரு அற்புதத்தின் மூலமாகவோ சுவிசேஷத்தின் மூலமாகவோ நீங்க அழைக்கப்பட்டு உள்ள வந்திருக்கிறீங்க. நீங்க பயப்படாதுங்க. உங்களை அழைத்து கொண்டு வந்த தெய்வம் மகிமையாய் நடத்த வல்லமை உள்ளவர். கைவிடவே மாட்டார். ஆச்சரியமா நடத்துவார், அதிசயமா நடத்துவார். ஆனா பல நேரங்கள் நமக்கு புரிகிறது இல்லை. அது என்ன பண்றது, நம்முடைய சுபாவமாய் இருக்குமோ என்றது போல பல நேரங்கள்ல சங்கடப்படுகிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் அவங்க ஒரு ஸ்பாட்டுக்கு வராங்க. அந்த ஸ்பாட் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பாட். அந்த ஸ்பாட்டுக்கு பேர் ரெதிதீம். 17:1 வாசிப்போமா? 17. பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படி. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். யாருடைய கட்டளையின்படி? சத்தமா சொல்லுங்க. யாருடைய கட்டளையின்படி? அவங்க விரும்பி வரலங்க.
அல்லது கைக்கு நேரிடுகிற பாதை அதல்ல. இது கர்த்தர் கட்டளையிட்ட பாதை. சில நேரங்களில் நாம் சந்திக்கிற காரியங்கள் நாம விரும்பி வந்துட்டோமோன்னு யோசிக்க வேண்டாம், அல்லது இது யதார்த்தமாய் நடந்ததோ என்று யோசிக்க வேண்டாம். கர்த்தர் கட்டளையிட்ட பாதை. ரொம்ப சந்தோஷம், ஆண்டவர் தான் கொண்டு வந்தார். ஊரு பேரு சூப்பர். என்ன பேரு? ரெவிதீம். எவ்வளவு நாள் இருக்கிறோங்கிறது விஷயம் இல்ல. அம்மா மாரே ஐயா மாரே, இயேசுவுக்கா என்ன செய்தோங்கிறதான் காரியம். இப்ப இங்க ஒண்ணுமில்லாத பாப்பர் ஏழையா நீங்க நின்னா எவ்வளவு அசிங்கப்படுவீங்களோ, மன்னித்துக் கொள்ளுங்க இந்த வார்த்தையை சொல்றதுக்கு. இதே வெட்கத்தை பரலோகத்துல போனா நீங்க அனுபவிப்பது நிச்சயம். நீங்க ஆண்டவருக்காக பூமியில ஒன்றும் செய்யலைன்னா பரலோகத்துல போகும்போது இங்கே தெருக்கோடியில ஒன்றுமில்லாம நிராயுதபாணியா நின்னா என்ன வெட்கத்தை உலகம் நம்மளை பார்த்து பார்க்குமோ, பரலோகத்துல போகும்போது நாம் ஆண்டவருக்காக எதையும் செய்யல, ஆத்மா ஆதாயம் பண்ணல, சிலரெல்லாம் எதுக்குப்பா வம்பு, எதுவுமே செய்ய வேண்டாம். இது இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லாம கிளடு கட்டையா வாழணும்னு ஆசை. சாமுவேல் மோரிஸ் 26 வயசுல ரட்சிக்கப்பட்டார். ஐ திங்க் 26 வயசுல மரித்து போனார். அவரை பற்றி சரித்திரம் எழுதினவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனுஷனுக்கு 10 ஆயுள் காலம் கொடுத்தா என்ன செய்ய முடியாதோ அதை சாமுவேல் மோரிஸ் செய்து முடித்தார். வாழ்ந்தது 16 வருஷம், 13 வருஷம் தான் வாழ்ந்திருக்கிறார் மனுஷன். ஆனா சரித்திரம் இன்றைக்கும் அவரை குறித்து பேசுகிறது. அவர் நாள்ல 99 வருஷம் வாழ்ந்தவரை பத்தி சரித்திரம் பேசல. இன்றைக்கும் சபை சரித்திரம் சாமுவேல் மோரிஸ் குறித்து பேசுகிறது. ஏன்னா வாழ்ந்த மனுஷன் அர்த்தமா வாழ்ந்து செத்தார். பூமியில எவ்வளவு காலம் வாழ்றோம் அது முக்கியம் அல்ல, எப்படி வாழுகிறோங்கிறதா முக்கியம். நானா ஆண்டவர்கிட்ட அப்படிதான் ஜெபம் பண்ணுவேன். என் மனைவி உடனே கோவப்படுவா. சீட்டை அடைக்க இருக்கக்கூடாது, இருந்தா பிரயோஜனமா இருக்கலாம், இல்ல சீட்டை காலி பண்ணணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமா, இருந்தா ஆக்டிவேஷன்ல இருக்கணும். ஆக்டிவேட் இல்லாம சேர நிரப்புற மாதிரி இருக்கக்கூடாது. வயசானவங்கெல்லாம் அப்ப நாங்கெல்லாம் சும்மா இருக்கோம் நினைக்கிறீங்களா பாஸ்டர்? இல்லை, அப்படி கிடையாது. உங்களை இப்பவும் கர்த்தர் பயன்படுத்த முடியும், நீங்க பயன்படணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதனாலதான் வயசான அம்மாமாரெல்லாம் காலையில 10 மணிக்கு கிளம்பி நல்லா ஃப்ரெஷ்ஷா வீட்டில் அப்படியே தூங்கி எழும்பி கஷ்டமா அங்கங்க உலாத்தி கொண்டு இருக்கிறத விட சும்மா டெய்லி ட்ரெஸ் பண்ணி சர்ச்சுக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கிறோம். நீங்க தான் வரமாட்டேங்கிறீங்க, நான் என்ன பண்ணேன்? அல்லேலூயா. உங்களுக்காக தான் அதை ஏற்பாடு செய்கிறோம். ஆமென். அதனால ஆண்டவருடைய தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும். இந்த பிளான் வச்சிருக்கிறோம். 1000 பேரை ஆண்டவர் நிச்சயமா கொண்டு வருவார். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஆகவே அவர்களுக்கு ஒரு பெரிய சங்கடம், எப்படி வந்தோன்னு தெரியலையே. நான் இல்ல, கவலைப்படாதுங்க, கர்த்தர் தான் கொண்டு வந்தார். எங்க கொண்டு வந்தார்? ரெவிதீமுக்கு கொண்டு வந்தார். ரெவிதீம்னா 2 அர்த்தம். ஒன்று இளைப்பாறுதல், 2வது பாதுகாப்பு. எல்லாரும் சொல்லுங்க, இளைப்பாறுதல், பாதுகாப்பு. ரெவிதீம் வந்த உடனே சந்தோஷம். எப்பா பெரிய இளைப்பாறுதல் வந்துச்சு, எனக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய இளைப்பாறுதல். அல்லேலூயா. அப்போ உடனே அங்கிருந்து தான் பாட்டு ஆரம்பிக்குது, ஃபாதர் பாட்டு. கடந்து வந்த பாதைகளை, என்ன கஷ்டம் பிரதர், இந்த செங்கடலை தாண்டி வந்தேன் பாருங்க. ஐயோ, இந்த பார்வோன் வேற AK-47 வச்சுட்டு பின்னாடியே வந்தான். பயமா இருந்துச்சு பிரதர். முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன், இந்த பக்கம் அந்த பக்கம் அசைய முடியாது. நாங்க எப்படி திணறி இருப்போம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு கர்த்தாவே. ஏன்? இப்போ ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டோம். என்ன இடம்? இளைப்பாறுதல். இளைப்பாறுதல், இளைப்பாறுதல். ஒரே பாட்டு தான். சந்தோஷம் வந்தா பாட்டு வரதானே செய்யும். ரொம்ப மகிழ்ச்சியா எல்லாரும் பாடுறாங்க, நம்மளும் கூட சேர்ந்து பாடுவோமா? கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, ஏசப்பா
ராஜா. சொல்றாங்க, அனாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா. கேட்க ஒரு நாதி இல்லாம இருந்த ஆண்டவரே. அதோட விடலையே, எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. உம்மை எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. ஆமென், ஹல்லேலூயா. அப்படி ரொம்ப சந்தோஷமா ஒரு பிரயாணத்துல வந்து, அப்பா ரெவிதீமுக்கு கொண்டு வந்த கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம்னா, அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அங்கதான் ஆரம்பிக்குது. தண்ணி இல்லை, தண்ணி இல்லை, தண்ணி இல்லை. எப்பா எனக்கு தண்ணி இல்லை. உங்க வீட்டில் தண்ணி இருக்கா? தண்ணி இல்லை. எங்க வீட்டில் தண்ணி இல்லை, தண்ணி இல்லை. உடனே என்ன பண்றாங்க தெரியுமா? இந்த பிரச்சனை எப்படி கையாளுறாங்கன்னு பாருங்க. 2ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் வாதாடி என்ன செய்யறாங்க? வாதாடுறாங்க, வாதாடுறாங்க. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் பிரச்சனைகளை கையாளுகிற விதத்தை உங்களுக்கு சொல்லி பிரச்சனைகளை சொல்யூஷனையும் சொல்றேன். வாதாடுறாங்க. நம்ம பாஷையில சொன்னா வாயாடுறாங்க. அங்க வாதாடுனாங்கன்னு இருக்கு, நம்ம வாயாடுறோம். ஐயா ஐயா, உம்ம கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து என் நிம்மதியே போச்சு. யார? புருஷனை. புருஷன் வேற விடுவாரா? போய் ஒன்ன கல்யாணம் பண்ண பாரு. அப்படி சனி ஞாயிறுலாம் பேசுவார் அவரு. என்ன செய்ய? ஒரே வாதாட்டம் தான். பிள்ளைகள் சொல்லும், உனக்கு பிள்ளையா பிறந்தனேன்னு பிள்ளை சொல்லும். அம்மா சொல்லுவா, போய் ஒன்ன பெத்து போட்டனடா அப்படின்னு. எல்லாம் ஒரே வாதாட்டம் தான். உன்னால நான் கட்ட, என்னால நீ கட்டா, நீ தான் காரணம் பிரச்சனைக்கு, குடும்பத்துல நீர் சரியில்லை. ஒரே இதுல என்னங்க கிடைக்க போகுது? பிரச்சனை எப்படி கையாளணுமோ அப்படி கையாளாம வாதாடுறாங்க. இந்த வாதாட்டத்தினுடைய முடிவு என்ன தெரியுமா? இந்த வசனத்தினுடைய பிற்பகுதி வாசித்தா தெரியும். கர்த்தரிடத்தில் பரீட்சை பார்த்தார்கள். இந்த மனுஷன்ட வாதாடி வாதாடி ஆண்டவர்கிட்ட கூப்பிடுறான். ஆண்டவரே, என்ன உமக்கு வல்லமை இல்லையா? ஒன்னும் செய்ய மாட்டீரா? எதுவுமே நடக்காதா? இப்படிதான் வாழணுமா? இப்படிதான் இருக்கணுமா? இங்க புலம்பி புலம்பி அப்படியே பரலோகம் வரைக்கும் புலம்பல பண்ணி, இதுவா கையாளுகிற முறை? ஸ்தோத்திரம். இதுவா கையாளுகிற முறை? மோசே நல்ல தேவ மனுஷன். அவர் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே இப்படி சொல்றாங்கப்பா, நான் என்ன செய்யணும்ப்பா? சில நேரங்கள்ல நமக்கு அடுத்த கேள்வி, ஐயோ இவ்வளவு பிரச்சனை இருக்கே, ஆண்டவர் தான் கொண்டு வந்தாரா? இல்லையா மாம்சம் விரும்பினபடி வந்துட்டனா? இல்லவே இல்லை. கர்த்தர் கட்டளையிட்ட பாதை தான் இது. ஆண்டவர் கொண்டு வந்த பாதை தான் இது. சுய விருப்பத்தின்படி வந்த பாதை அல்ல, கர்த்தர் அனுமதித்த பாதை. தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள் நிறைய கேள்வி இருக்கலாம். ஓ, நான் விரும்பி வந்துட்டனோ? என் ஊழிய ஆரம்ப அனுபவத்தில், நான் திருவண்ணாமலைக்கு வந்த ஆரம்ப நாட்கள்ல இந்த பிரச்சனையில நான் ரொம்ப பாதிக்கப்பட்டவன். ஆண்டவர் நான் தெளிவா சொன்னார், நான் தான் கொண்டு வந்தேன். சில பிரச்சனைகள் வந்தவுடனே நமக்கு குழப்பம் வருகிறது. சில போராட்டங்கள் வந்தவுடனே பதறி போகிறோம். ஆண்டவர் தான் அந்த பாதைகள் நடத்துறாரு, இல்ல நானே வந்து மாட்டிக்கிட்டேனா? இல்ல, கர்த்தர் கட்டளையிட்டபடியே வந்த பாதை தான். ஆண்டவர் தான் கொண்டு வந்திருக்கிறார். இது நம்முடைய சுய இஷ்டத்தின் பாதை அல்ல, அல்லது யதார்த்தமாய் வந்த பாதையும் அல்ல. இந்த பாதை கர்த்தர் அனுமதித்த பாதை. ரொம்ப எல்லா தாழ்மையோட மனநிறைவா சொல்றேன். நான் ரொம்ப குழம்புனங்க. தேவ சித்தமா தெரியாம வந்துட்டேனா? ஏண்டா வந்து மாட்டிக்கிட்டேன்? எனக்கு வந்த குழப்பத்துக்கு அளவே இல்லை. ஆனா ஆண்டவர் கிருபையினால சொன்ன, அடிக்கடி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, நான் வந்து மனுஷன். நான் பல நேரங்கள்ல உம்மோட நடக்கும் போது என் கையை உதறிட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் பர்ஃபெக்ட் அப்படி சொல்ல மாட்டேன். நான் உங்களை பிடிச்சிருக்கிறேன். உங்க கையை நான் உதறிட்டு, ஐயோ வேண்டாம், ஆண்டவருடைய பாதை கஷ்டமா இருக்குன்னு ஓடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குப்பா.
அதனால நான் ஒரு ஜெபம் பண்ணட்ட, ஆண்டவரே நான் உம கையை பிடிக்க வேண்டாம், நீர் என் கையை பிடிச்சிரும். ஐயா எனக்கு விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ அது உங்க பாதைன்னா அந்த பாதைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே என்று நான் என்ன ஒப்பு கொடுத்தேன் பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், நடத்தின பாதைகள் சந்தோஷமான பாதைகள் அல்ல, நடத்தின பாதைகள் மனநிறைவான பாதைகள் அல்ல, நடத்தின பாதைகள் எல்லாம் சாதகமான பாதைகள் அல்ல. ஆனா இன்றைக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் நடத்துகிற பாதை நன்மையின் பாதை, ஆசீர்வாத பாதை, மேன்மையின் பாதை. ஆனா அந்த பாதையின் ஆரம்பம் ரொம்ப சங்கடமான ஆரம்பங்கள் உண்டு. சிலவேல் மக்களுக்கு புரியலையே. கர்த்தர் நடத்தின ரவினி, கர்த்தர் கொண்டு வந்த பாதை, ஆனா அது அவங்களுக்கு பிடிக்கல. ஐயோ இந்த பாதை வேண்டாம், வாதாடுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வாதாடுறாங்க, ஊழியக்காரனோட வாதாடுறாங்க, தேவனோடையே பரீட்சை பார்த்து உங்களெல்லாம் முடியாத ஐயா, பிறகு ஐயா கொண்டு வந்து இருக்கிறான். ஆனா மோசே ஒரு சரியான வேலை செய்தான். அவன் என்ன செய்தான் தெரியுமா? வாசிக்கலாமா? 6ஆம் வசனம் வாசிப்போம். அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். ஓரேப் எங்க இருக்கு? பக்கத்துல தான் இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, எங்க இருக்கு? ஏமா நீங்களே போராடிட்டு இருக்கிறீங்களா? தேவ சமூகம் பக்கத்தில் இருக்குமா? ஓரேப் என்ன? உடன்படிக்கையின் இடம். ஓரேப் என்ன? அழைப்பின் ஸ்தலம். ஓரேப் என்ன? ரட்சிப்பின் திட்டம் ஆரம்பித்த இடம், தேவனுடைய சந்தித்த இடம். அந்த இடம் பக்கத்துல தான்ப்பா இருக்கு. அங்க போகாம நீ பாட்டுக்கு வாதாடி புலம்பி என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு நிறைய பேர் குடும்பத்துல வாதாடுறோம், குறைவுகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், உடனே புருஷன் மனைவி வாதாடுறோம், சண்டை போடுறோம், என்ன பிரயோஜனம்? ஓரேப்புக்குள்ள போனோம். ஓரேப் என்பது என்ன? கர்த்தருடைய பர்வதம், தேவ சமூகம். அங்கே போகும்போது ஆண்டவர் சொன்னார், நாங்க நிப்பம்பா, ஐ அம் ஸ்டாண்டிங் தேர். ஓரேப்பில் நான் நிற்கிறேன். அல்லேலூயா. என் ஆண்டவர் ஓரேப்பில் உண்டு. இன்னும் சொல்ல போனா பிளக்கப்பட்ட பாறை. ஓரே பிளக்கப்பட்ட பாறை என்றால் எனக்காய் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட என் இயேசு அங்கே நிற்கிறார். அவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். அவர் எனக்கு உண்டு. எனக்கு பதில் கொடுப்பதற்கு ஓரேப்பில் தெய்வம் உண்டு. அவர் அங்க இருக்கிறாருங்க. பிறகு நான் ஏன் பயப்படணும்? இது தெரியாம அங்கிருந்து ஊற்று புறப்பட்டது. நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு முறை சொன்னேன் இல்லையா? சம்சம் இல்லையா? ஆகாருக்காய் ஆண்டவர் திறந்த ஊற்று. 70 லட்சம் கோடி ஒரு நாள்ல. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அவங்க என்ன பண்ணாங்களா, ஏகப்பட்ட தண்ணி குடிக்கிறாங்களே, இதை சுத்தம் பண்ணி ஆகணும்ட்டு பிளான் பண்ணி, எனக்கு என்னுடைய கணக்கு சரியா இருக்கும்னா 1 நாளோ 2 நாளோ ஞாபகம் இல்லை, ஒரே நேரம் இறைத்தா தண்ணி வத்திடும் அப்படி சொல்லி கவர்மெண்ட் பிளான் பண்ணி சக் பண்றாங்க. எப்படி எப்படி உறிஞ்சிருப்பாங்க தண்ணிய? ராட்சச குழாய். ஏன்னா தண்ணி வெளியே வந்துடணும். அந்த தண்ணீர் கிணற சுத்தம் பண்ணணும். வெறும் 31.5 மீட்டர் ஆழம். அப்பனா எத்தனை அடி பிரதர்? 31.5 மீட்டர்னா என் கணக்கு படி 3 9 100க்குள்ள இல்லையா? 100 அடிக்கு உள்ள பிரதர் சிஸ்டர். 100 அடி. நம்ம போறதெல்லாம் 500 600 700 போடுறோம். வெறும் 100 அடி தண்ணீங்க. ஆகாருக்காய் ஆண்டவர் திறந்த நீர் ஊற்று வெறும் 100 அடி. அந்த 100 அடி தண்ணியில அங்க உறிஞ்சி எடுக்கிறாங்க. எவ்வளவு தெரியுமா? 70 லட்சம் கோடி லிட்டர். ஆனா அந்த அந்த கணக்கெடுப்பு சொல்றாங்க, எடுக்க எடுக்க 1 இன்ச்சு கூட குறையல, வேணா 1 இன்ச்சு கூடிதான் இருக்கு. இறக்க முடியல. இன்னும் ஒரு ஆச்சரியம் சொல்றாங்க, அந்த இடத்துல சுற்று வட்டாரத்துல நம்ம போரெல்லாம் சுத்தி ஏரி ஏரியா இருக்கு. ஆனா என்ன பண்றது, தண்ணி தான் ஏறி வர மாட்டேங்குது. ஒரே ஏரியா தான் இருக்கு. அங்க ஒரு ஏரி, இங்க ஒரு ஏரி. ஊற்றுகளை புறப்பட பண்ணுகிறவர் தெய்வம். அல்லேலூயா. இப்போ சங்கடப்படுறேன், 400 நிப்பாட்டிட்டேனே, கூட ஒரு 100 போட்டேன் இல்லையே. ஏன்னா இப்ப அங்க போட முடியுமா? நீ வண்டி கொண்டு வந்து போட முடியாத. கூட ஒரு 100 சேர்த்து போடாம போயிட்டேனே. இங்க ஒரு சோர்ஸ் ஏரி எல்லாம் இருக்கு. ஆனா அந்த சம்சம் நீரூற்றுக்கு பக்கத்துல நீர் ஆதாரங்கள் ஒன்று கூட இல்லையாங்க. தேவன் திறந்த ஆசீர்வாத ஊற்று.
அது ஒரு நாளும் அடையாது. கர்த்தர் நியமித்த பாதையிலே தேவன் ஒரு ஊற்றை திறக்க வல்லமை உள்ளவர். வாதாட வேண்டாம், பரீட்சை பார்க்க வேண்டாம். தேவ ஜனமே, ஆண்டவர் நம்மை கைவிடுகிற தெய்வம் அல்ல, நம் நிலைமை அறிந்த தெய்வம். அவர் திறக்கிற ஆசீர்வாத ஊற்று ஓரேப்புல தான் இருக்கு, தேவ சமூகத்தில் இருக்கு. வேற எங்கும் அலைய வேண்டாம். கர்த்தருடைய பாதத்தில், தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் வாசலை திறக்கிறவர், அற்புதம் செய்கிறவர். அல்லேலூயா. அற்புதம் எங்க இருக்குதுங்க? சத்தமா சொல்லுங்க. அற்புதம் எங்க இருக்கு? ஓரேப். ஓரேப் என்ன தெரியுமா? தேவ சமூகம், ஜெபிக்கிற இடம், ஆண்டவருடைய சபை, தேவனுடைய நாமம், அங்கதான் அற்புதம் இருக்கு. நீங்க அதை விட்டுட்டு என் மனைவியோட சண்டை போட்டு அற்புதம் நடந்துருமா? நடக்காது. புருஷனோட வாதாடின அற்புதம் நடக்குமா? நடக்காது. குடும்பத்தில் உள்ளவங்களோட வாதாடின அற்புதம் நடக்குமா? இல்ல ஊழியக்காரோட வாதாடின அற்புதம் நடக்குமா? நடக்காது. அல்லது தேவனோட பரீட்சை பார்த்து வாதாடின அற்புதம் நடக்குமா? நடக்காது. ஓரேப்பிலே நில்லு, ஜெபி, தேவ சமூகத்தில் காத்திரு. திறக்காத ஊற்றுகள் திறக்கும், நடக்காத காரியங்கள் நடக்கும். ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆகவே இளைப்பாறுதல் நினைச்சா ஒரே சங்கடமான வாழ்க்கை. ஆனா கர்த்தர் அதை இளைப்பாறுகிற ஸ்தலமாய் மாற்ற வல்லமை உள்ளவர். ரெண்டாவது என்ன அர்த்தம் சொன்னேன்? ஒரே ரவிதீம்னு என்ன அர்த்தம் சொன்னேன்? பாதுகாப்பு. ஆனா சங்கடம் என்ன தெரியுமா பிரதர்? வாசிக்கலாமா? 8ஆம் வசனம் வாசிப்போம். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலரோட என்ன செஞ்சாங்க? இப்பதானே பாதுகாப்பு நினைச்சோம். அதாவது நம்ம நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணா இருக்கு. பேரை பார்த்தா நல்லா இருக்கு. இங்க யாருக்கு அந்த பேர்ல நினைக்கிறேன் ஐயா, சண்டைக்காரி, ஆகாத நீச காளிக்கு பேரு குணசீலியாம். இங்க யாருக்கும் குணசீலி பேர் இல்லையே, சண்டைக்கு வந்துட மாட்டீங்கள, பரவாயில்ல. பேர் என்ன? குணசீலி. ஆனா அதை போல சண்டைக்காரி யாரும் இல்லை. அப்போ என்ன யோசித்து பாருங்க. மன்னிக்கவும், நான் ஒரு அங்க வீணத்தை தப்பா சொல்லலை. கண்ணே இல்லையா, ஆனா பேரு கண்ணாயிரமா. கண்ணே இல்லையா, என்ன பண்றது? ரெவிதீம்னு பேரா, பாதுகாப்பே இல்லையா, என்ன செய்யலாம்? நான் அந்த நடந்த சம்பவத்தை எலாபரேட் பண்ணி சொல்ல எனக்கு நேரமும் இல்லை, நான் சொல்ல போறதில்ல. கர்த்தருடைய பந்தி இருக்கு. ஆனா என்னங்க சொல்யூஷன்? அற்புதத்துக்கு என்ன சொல்யூஷன்? விடுதலைக்கு என்னங்க சொல்யூஷன்? எனக்கு நடக்க போகிற காரியம் ஜெயமா முடிகிறதுக்கு என்னங்க பதில்? அதை மட்டும் தான் சொல்ல போறேன். இங்கேயும் பிரச்சனை என்னன்னா, சண்டைக்கு வந்தாங்க. என்ன பண்ணார் தெரியுமா? மோசே நல்ல மனுஷன், அவருக்கு பதில் தெரிந்த மனுஷன், விவரம் அறிந்த ஆள், கரெக்டா கண்டுபிடிக்கிறார். மோசே என்ன பண்ண தெரியுமா? யோசுவா, நீ போய் சண்டை போடப்பா, நான் போய் ஜெபம் பண்ண போறேன்ப்பா. அங்கேயும் ஜெபம்தான் விடுதலைக்கு வழி. சண்டை போடு, போ, நீ செய்யறத செய், நீ போராடுறத போராடு. நான் உங்களுக்கு புரியும்படி சொல்லட்டா, நீ படிக்கிறத படிப்பா, நீ படிச்சதுனால வாழ்க்கையில உயர்ந்துட மாட்டா. நீ வேலை செய், சம்பாத்தியம் பண்ணு, ஒரு நாளைக்கு 500 1000 சம்பாத்தியம் பண்ணு. ஆனா நீ சம்பாத்தியம் பண்றதுனால உயர்ந்துட மாட்டா. நீ போராடுறத போராடு. நீ சிக்கனமா குடும்பத்தை நடத்தி ஞானமா இருப்பேன் அப்படிங்கிற சகோதரியா இருந்தா சந்தோஷம், அதை செய். ஆனா அப்படி செய்யறதுனால உயர்ந்துட மாட்டா. அப்ப உயர்வு எங்கயா இருக்கு? உயர்வு மலை உச்சியில் இருக்கு. மலை உச்சியில ஒரு தேவ மனுஷன் கரம் தூக்கி கொண்டு இருக்கிறான். அவன் கரம் தூக்க தூக்க ஜெயம், அவன் கரம் தாழ தாழ தோல்வி. யோசுவா, நீ எவ்வளவு பெரிய ஆள் என்பதை பற்றி அர்த்தமில்லை, நீ எவ்வளவு திறமைசாலி என்பது காரியம் அல்ல, உன்னால் என்ன முடியும் என்கிற பலன் உனக்கு இருக்கிற பேக்ரவுண்ட் காரியம் அல்ல. நீ ஜெபிக்கிறவனா இருந்தா தேவன் உனக்காய் பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருப்பார். நீ ஜெபத்தில் தளர்ந்தால் உன் காரியம் கீழே இறங்கி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் போல, படிக்கிறத படிக்கணும், வேலை செய்யறத வேலை செய்யணும். டூ யுவர் டியூட்டி ப்ராப்பர்லி. அதுல சொனக்கம் காட்டக்கூடாது. நான் படிக்கவே மாட்டேன், ஐயோ ஏசப்பா, இது என் கிளாஸ் புக்குன்னு வச்சு கொடுங்களேன், இது என் கிளாஸ் புக்கு, ஆண்டவரே சோத்திரம்பா,
அப்படி வச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனால் கடைசி நாளில் பரீட்சை எழுதும்போது அது வேற, நான் வேற தப்பாக ஜெபம் பண்ணி அனுப்புகிறேன். எனக்கு வேற என்ன பண்ணேன், ஆண்டவரே இந்த மகனுடைய கையை பிடிச்சி அதை மட்டும் தெளிவாக விசுவாசிக்கிறான். எதை விசுவாசிக்கிறான்? ஆண்டவரே கையை பிடிச்சி எழுதுகோலை பிடிச்சி நீங்கள் எழுதுங்கப்பான்னு ஜெபம் பண்ணுறேன் பாருங்க. இதே விசுவாசத்தில் போகிறான். படிக்கிறது கிடையாது, நோ ப்ரிப்பரேஷன், நத்திங். ஆனால் எழுதுறது மட்டும் ஆண்டவரே பிடிச்சி, ஆண்டவரே நான் கண்ணை மூடிடுறேன்ப்பா, நீங்கள் பாட்டுக்கு எழுதுங்கப்பா. என்ன ஒன்றும் படிக்கலப்பா. ஆண்டவர் அப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டார். யோசுவா, நீ பண்றத பண்ணணும், நீ செய்யறத செய்யணும். You have to work hard. நீ கடினமா வேலை செய்யணும், கடினமா பிரயாசப்படணும். நான் சும்மா ஊழியக்காரன் சும்மா இருந்துகிட்டு கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டு வருவார்னா வருமா? எவ்வளவு நேரம் போராடணும், எவ்வளவு நேரம் ஜெபிக்கணும், எவ்வளவு திட்டம் பண்ணணும். நான் தள்ளி விட்டா நீங்க 2 அடி போவிய. இப்போ டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி புஷ் பண்ணா 20 வரைக்கும் ஓடும். அப்புறம் வண்டி நிற்கும். அப்புறம் நான் 20 திரும்ப தள்ளணும். அது நானும் தள்ளாம விட்டா அங்கே நிற்கும். அல்லேலூயா. தள்ளுறதுல வேற சிலருக்கு கோபம், ஏன் ரொம்ப வேகமா தள்ளுறீங்க, பொறுமையா தள்ளுங்க. என்னெல்லாம் பாடாப்பட்டு உங்களோட போராடுறோம் பார்த்தீங்களா? அப்படி செஞ்சாதான் தேவராஜ்யத்துக்கு நிறைவேறும். அல்லேலூயா. நானும் மன்னிக்கவும், நான் யாரையும் குறை சொல்ல, நானும் எல்லா போதகர்களை போல உங்கள் வீடுல வந்து சந்திச்சு நல்லா இருக்கீங்களா, காணிக்க கொடுத்தீங்களா, சரி சந்தோஷம், கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக அப்படி வந்துட்டேன்னு வைங்களேன், உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த காசு தொந்தரவே இல்லைப்பா. தேவத்திடம் நிறைவேறுமா? பரலோக பிளான் நிறைவேறுமா? நிறைவேறாது. நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அதற்கு நேரா பிரயாசப்படணும் பிரதர். வேதம் சொல்லுகிறது, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். பங்கடைவான்னு சொல்லல, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைவான்னு சொல்ல, பங்கடைய வேண்டும். அப்படின்னா அது நடந்தே தீர வேண்டும் என்பதுதான் வசனம் ஒழுங்கு. தம்பி, கடினமா பிரயாசப்பட்டா, கடினமா உழைத்தா நீ முன்னேறியே ஆகணும் அப்படிங்கறது வேத ஒழுங்கு. யோசுவா, நீ பண்ண வேண்டியதை பண்ணணும்ப்பா கிரவுண்ட் லெவல்ல. ஆனா அதையே நம்பாத. நீ பண்ண வேண்டிய ஒர்க்கை கிரவுண்ட் லெவல்ல பண்ணிட்டு மலையின் மேல கையை தூக்கி பிடிக்கிற ஜெபத்தை நம்பணும். ஏன்னா கீ அங்க இருக்கு, செயல் திட்டம் கிரவுண்ட் லெவல்ல நடக்குது. உங்க பிள்ளைகள் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்களா? சந்தோஷம். 1 மணி நேரம் ஜெபமா ப்ரிப்பேர் பண்ணா நிச்சயமா, ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக சொல்லல, காமனா சொல்றேன், நிச்சயமா ஜெயிக்கவே மாட்டாங்கன்னு எழுதி வச்சுக்கிடுங்க. அல்லேலூயா. சார், we are preparing very hard here, but we are no work, no prayer, no presence of God. Then what will happen? இங்க ஹார்ட் ஒர்க் பண்றோம், இங்க ராத்திரி பகலா உழைக்கிறோம், பிரயாசப்படுறோம், ஆனா ஜெபம் இல்ல, வேத தியானம் இல்ல. அது தாகம் உள்ளவனுக்கு தான் தண்ணிக்கு ருசி தெரியும். தாகம் இல்லாதவனுக்கு தண்ணி ருசி உண்டா? உடனே சயின்டிஃபிக்கா பேசுவோம். தண்ணீர் மனமும் நிறமும் சுவையும் அற்றது. யாரு சொன்னா? தண்ணிக்குன்னு ருசி இருக்குதுங்க. அது தவிச்சவன்ட்ட போய் கேட்டு பாருங்க. அநேகருக்கு தாகம் இல்லைங்க. they are fulfilled in earthly desires. உலக பிரகாரமான சாங்கோபங்கத்துல திருப்தியா இருக்கிறதுனால, ஆவிக்குரிய தாகம் இல்லாதனால ஜெபம், வேத வாசிப்பு, மலை அனுபவம் இதெல்லாம் வேண்டாம். என்னங்க நல்ல வருமானம் வருதுங்க, போதுங்க, அப்படியே ரன் பண்ணிட்டு போனா இப்படி ஓடுனா போதுங்க. அதுக்கு வேற யாரோ ஒருத்தர் பாட்டு, நல்ல பிரதர் தான், யாரோ பாட்டு எழுதினார், ஏதோ கிருபையில வாழ்க்கை ஓடுது. ஜபத்துல வாழ்க்கை ஓடல, எதுல ஓடுது? ஏதோ கிருபையில ஓடுது. அல்லேலூயா. பிரதர் சிஸ்டர், உன் கிரவுண்ட் லெவல் ஒர்க் அல்ல முக்கியம், அது வேணும். அப்ப நான் டெய்லி சபைக்கே வந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வீட்டில் படுத்துக்கிட்டுமா பாஸ்டர்? அது சரியில்லை. கிரவுண்ட் லெவல் ஒர்க் முக்கியம். செய்யற கடமையை செய்யணும், வேலையை செய்யணும். ஆனா இதனுடைய சக்சஸுக்கு கீ எங்க இருக்கு தெரியுமா? மோசே கையில. உடனே நீங்க அநேகர்
அதனால தான் பாஸ்டர் நான் மோசேயை நம்புறேன். யாரை நம்புறேன்? எனக்காக ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார். ஆகவேதான் நான் யாரும் சண்டைக்கு வர மாட்டீங்களே, இளம்பங்கால திட்டத்தில் பிள்ளைகளை சேர்த்து விடுகிறேன், அவர்கள் எனக்காக ஜெபிப்பார்கள். சாமுவேல் சொன்னாருங்க, நான் உங்களுக்காய் விண்ணப்பம் பண்ணாதிருப்பேன், ஆனால் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். ஒரு ஊழியக்காரன் தனக்கு கொடுத்த விசுவாசிகளுக்காக ஜெபிக்காமல் தவறினால் அவன் அன்றைக்கு பாவி தேவ சமூகத்தில். அல்லேலூயா. கர்த்தருடைய சபைக்குள்ளே வந்து ஆவிக்குரிய பாதையில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று வசனத்தில் வளர்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளை இன்னொரு முழங்கால நம்பி பிழைப்பது அவமானம். உங்க சொந்த முழங்கால், மோசே உன் கைகள் உயர்த்தப்படட்டும், உனக்கு சப்போர்ட் வேணா ஊரும் ஆரோன்னு வரலாம். அதான் சபை. ஊழியக்காரன் ஜெபம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குமே தவிர நான் என்ன வேணா பண்ணுவேன். சிலர்லாம் சொல்ற டயலாக் வேற, என் ஜெபம் எல்லாம் என்ன காப்பாத்தலங்க. பிரதர், யாருடைய ஜெபத்தையோ நம்ப வேண்டாம். இன்னைக்கு கிரவுண்ட் லெவல் ஒர்க் நல்லா நடக்கணும்னா, நீ செயல்படுகிறவைகள் சரியா இருக்கணும்னா, மோசே கைகள் உயர்ந்தார் போல உங்கள் ஜெப வாழ்க்கை உயர்த்தப்படட்டும். அதற்கு ஊரும் ஆரோனும் they will support you. அவங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க, அவ்வளவுதான். உங்க முழங்கால் உங்களை காப்பாற்றும் பிரதர். உங்க ஜெபம் உங்களை காப்பாற்றும். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த மெய்ப்பன் உங்களுக்கு உறுதுணையா இருக்கணும், இருப்பான். இல்லாவிட்டால் அவன் மேல பாவம் குவியும், அவ்வளவுதான். உங்களுக்கு ஜெபிப்பதற்கு எனக்கு கடமை இருக்கிறது. ஐ ஹேவ் மை டியூட்டி. அது தவிர அந்த பிரதர் ஜெபம் பண்ணுவாங்க, இந்த பிரதர் ஜெபம் பண்ணுவாங்க, அந்த அங்கிள் ஜெபம் பண்ணுவாங்க, எந்த அங்கிளும் ஜெபம் பண்ண மாட்டாங்க, எந்த ஆண்டியும் ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஆண்டவர் உங்க முழங்கால நம்பி பெரிய ஜெயத்தை தரப்போகிறார். அல்லேலூயா. வாசிக்கலாமா? 15ஆம் வசனம். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பேர். அங்கதான் கர்த்தர் ஜெயிக்கிறவரா வெளிப்படுகிறார். கர்த்தர் ஜெயிக்கிறவரா வெளிப்படணும்னா பிரதர் உங்க முழங்கால் வேணும் பிரதர், உங்க முழங்கால் வேணும் சிஸ்டர், உங்க ஜெபம் வேணும் பிரதர். வீட்டுக்கு மேல யெகோவா நிசின்னு போர்டு போட்டா போதாது பிரதர். தேவன் உங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறவரா வெளிப்படணும்னா உங்க முழங்காலும் உங்க ஜெபமும் கை உயர்த்துதலும் சப்போர்ட் பண்ணுகிற ஜெபத்தோடு கூட உங்க பிரதான ஜெபம் எழும்புமானால் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில யெகோவா நிசியாய் வெளிப்படுவார். அல்லேலூயா. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை போற்றி பாடுவோம், எங்கள் கொடி வெற்றி கொடியே. அல்லேலூயா. ஆமென். யெகோவா நிசி, யெகோவா நிசி. நல்ல வாய் திறந்து பாடுங்க. நம்ம முழங்கால நம்பி ஆண்டவர் பெரிய ஜெயத்தை கொடுக்க போகிறார். பிரதர், ஓரே இல்லாம ஊற்று இல்ல, முழங்கால நம்பாம யெகோவா நிசி இல்ல. ஆகவே இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னா உங்க முழங்கால தேவ பர்வதத்தை நீங்க சார்ந்து கொண்டா கர்த்தர் எந்த இடத்துல ஏமாற்றப்பட்டீங்களோ, எந்த இடத்துல தோல்வி அடைந்தீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். மாறாக ஐயோ தெரியாம வந்துட்டேன், மாட்டிக்கிட்டேன் அப்படி யோசிக்காதுங்க. இந்த இடம், இந்த சூழ்நிலைகள் கர்த்தர் கட்டளையிட்ட சூழ்நிலை தான், தேவன் தான் கொண்டு வந்திருக்கிறார், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆமென். யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, ஆமென். யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை போற்றி பாடுவோம், எங்கள் கொடி வெற்றி கொடியே. அல்லேலூயா. நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே, நாதன் இயேசு அனுப்புவதால் போவோமே. பட்டயமோ புயபலமோ தேவையா, பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா? ஜீவதேவ சேனை அல்லவா, அல்லேலூயா, ஜீவதேவ சேனை அல்லவா. யெகோவா நிசி, ஆமென்.
ஜீசஸ். தகப்பனே ஆமென். யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை போற்றி பாடுவோம். ஜெயம் தருகிறவர், அற்புதம் செய்கிறவர், ஊற்று கண்களை திறக்கிறவர், நன்மையின் ஊற்று கண்களை திறக்கிறவர். ஆமென். யெகோவா நிசி. நல்ல கைகளை தட்டி பாடுங்க. அற்புதம் நடக்கும். உங்க முழங்கால்களை கர்த்தர் பலப்படுத்துகிறார். மோசே மலையின் மேல் ஜெபித்தது போல ஜெபிக்கிற ஒரு கிருபையை இந்த நாளில் கர்த்தர் உங்கள் மேல போடுகிறார். நீங்கள் தோற்று போவது இல்லை. யெகோவா நிசி உங்களுக்கு ஆதரவா இருக்கிறார். நீங்க ஜெயிப்பீர்கள் பிரதர், சிஸ்டர். நீங்க ஜெயிப்பீங்க. சூழ்நிலைகளை தோற்று போக மாட்டீங்க. கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் கட்டளையிட்ட இடம்தான் இது. கர்த்தர் கொண்டு வந்த ஸ்தலம் தான் இது. இந்த சூழ்நிலை யதார்த்தமாய் வந்தது அல்ல, அல்ல தவறாய் வந்ததும் அல்ல. கர்த்தர் நேரிட பண்ணின, கர்த்தர் கட்டளையிட்ட சூழ்நிலை தான். ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு. நல்ல கரங்களை தட்டி ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு. அற்புதம் உண்டு, அற்புதம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் உண்டு. ஓ தேவ பிள்ளைகளே, அமலேக்கியரிடத்தில் ஜெயம் தருகிற தெய்வம், பிசாசை ஜெயிக்கிற ஆண்டவர், வியாதியை ஜெயிக்கிற ஆண்டவர், போராட்டங்களை ஜெயிக்கிற ஆண்டவர், மாந்திரிகத்தை ஜெயிக்கிற ஆண்டவர் இன்னைக்கு நம்மை ஜெயமாய் நடத்த போகிறார். ஓ ரிகபரபலா. கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்ந்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்தியாவி நிற்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரர். எஸ் அல்லேலூயா. கர்த்தர் நல்ல ரவிதி. அந்த பெயருக்கு ஏற்றார் போல எனக்கு ஏமாற்றமாய் அல்ல, எந்த நோக்கத்தோடு கர்த்தர் கொண்டு வந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறும். நிச்சயமா ஆண்டவருடைய கரம் மேலோங்கும். அதுக்கு ஒரு ஓரே வேணும் பிரதர், ஒரு மலை உச்சி வேணும் பிரதர். சிஸ்டர் உங்க சொந்த முழங்கால் வேணும் சிஸ்டர். ஜெயம் உங்களுக்கு உண்டு. பிதாவே, நீர் சொல்ல விரும்பிய காரியங்களை நீர் சொல்ல விரும்பின வார்த்தைகளோடு சொல்ல கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். தேவக்கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். மகிமையாய் நடத்தும். ஆசீர்வதியும். உடைய கரத்தின் ஆண்டவரே மகிமை அவர்கள் பார்க்கட்டும். தங்கள் முழங்கால்கள் மூலமாக பார்க்கட்டும். தங்கள் ஜெபத்தின் மூலமாய் பார்க்கட்டும். ஓரேப்பில் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற அந்த அனுபவத்தின் மூலமாய் பார்க்கட்டும். அப்படி செய்கிறதற்கு நன்றி. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே, ரெவிதீமில் நடந்தது போலவே அதிசயங்களை காண பண்ணுங்கப்பா. அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.